ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபே, ஃபோன்பே, ஏடிஎம் பயன்படுத்துகிறீங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பல்வேறு வகையான புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல என்ன மாற்றம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஜிபே, ஃபோன்பே அல்லது பேங்க்கில் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் நெட் பேங்கிங்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பின் நம்பரை மட்டும் போட்டு உங்களுக்கான டிரான்சாக்ஷனை பண்ணுவீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி யூபிஐ பின்னுடன் சேர்த்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி அல்லது ஓடிபி கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. பின் நம்பர் மட்டுமே போதாதுங்க, அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அல்லது ஃபேஸ் ஐடி அல்லது ஓடிபி கட்டாயமாக்கியிருக்காங்க. கூடுதல் பாதுகாப்புக்காக இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. ஏன்னா யாராச்சும் உங்கள் பின் நம்பரை பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மூலமாக அவங்களால பெரும் பின் நம்பர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான பரிவர்த்தனை தடுப்பு. அதாவது நீங்கள் கியூஆர் கோடு மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் அவருடைய பெயர், உண்மையான பெயர் தெளிவாக தெரியும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கியூஆர் கோடு மூலமாக இதுக்கு மூலம் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பிஸ்னஸ் நேம் காமிச்சிருக்கும், அவங்களுடைய ஷாப்போட நேம் தான் வச்சுருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பேங்க்கில் இருக்க உண்மையான பெயர் தோன்றும். இதனால் ஸோ சுலபமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், மோசடி இல்லாத சரியான நம்பருக்கு தான் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏடிஎம்மில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ தடவை நீங்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. பட் இலவச வரம்பை மீறி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய கட்டணம் 21 ரூபாய் இருந்துச்சு, இதுக்கப்புறம் 23 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூபிஐ மூலமாக நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 முறை வரை நீங்கள் இலவசமாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கான கட்டணம் நீங்கள் வசூலிக்கப்படும். அது எல்லாமே உங்கள் வங்கி கணக்குலேருந்தே எடுத்துப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் புதிய ரூல்ஸாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில வங்கியில் மட்டும் ஒரு சில அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கே ஏடிஎம் கார்டில் நீங்கள் பணம் எடுப்பதற்கு இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் இருந்துச்சு. இப்போ 50,000 ரூபாயை பார்த்தா ஒரு நாள் நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்கலாம் அப்படின்ற மாரி அதுக்கான வரம்பு குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கில் போதுமான பணம் இல்லாமல் ஏடிஎம் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் சில வங்கிகளில், உதாரணமாக பந்தன் வங்கியில் 25 ரூபாய் வரை அபராதம் விதிக்க போகிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏடிஎம்மில் பேலன்ஸே இருக்காது, பட் ஏடிஎம்மில் பேலன்ஸே இல்லாமல் போய் நீங்கள் பணம் எடுத்து அது ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி பிடிப்போம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஜிபே, ஃபோன்பே ஓப்பன் பண்ணுறீங்க அல்லது ஃபோனை சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன்லேருந்து புதிய ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் நீங்கள் திரும்ப ஜிபே, ஃபோன்பே லாகின் பண்ணும்போது உங்களுக்கு முதல் 24 மணி நேரத்துக்கு 5,000 ரூபாய் மட்டும்தாங்க உங்களால் பணம் அனுப்ப முடியும் அப்படின்ற மாரி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க. மோசடியை தவிர்ப்ப இந்த பாதுகாப்பு நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்துக்கு மட்டும் 5,000 ரூபா மட்டும் தான் உங்களால் அனுப்ப முடியும் அல்லது பெற முடியுங்க. இது 24 ஹவர்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் பணத்தை அதிகமாக நீங்கள் செலுத்தலாம். அதேமாரி ஃபோனை மாற்றுறீங்க, சிம் கார்டு ஸ்வாப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் ஜிபே, ஃபோன்பே அக்கௌண்ட் இருக்கும். ஒருவேளை அந்த ஃபோனை நீங்கள் மாற்றிட்டு வேறு ஃபோனில் ஜிபே, ஃபோன்பே லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் மட்டும் 5,000 மட்டும் தான் அனுப்புகிற மாரி இருக்கும். இந்த ஸ்கீம் இப்போ ரீசெண்ட் டைமில் நடைமுறைக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக ஓப்பன் பண்ணவங்களுக்கு, அதேமாரி மொபைல் நம்பர் மாற்றினவங்களுக்கு. அதேமாரி நீங்கள் திரும்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணாலும் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் 5,000 மட்டும்தான் அனுப்புகிற மாரி இருக்குங்க. இதுதான் புதிய ரூல்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு அப்டேட், வங்கி கணக்கின் எண்ணை மாற்றாமல் வங்கியை மாற்றும் வசதியை கொண்டு வராங்க. அதாவது செல்ஃபோன் எண்ணை நம்ம எப்படி மாற்றுறோமோ, அதாவது ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணாத வேறு ஒரு டெலிகாம்க்கு நம்ம மாறிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஜியோ ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை மாற்றதை அப்படின்னு நம்ம ஏர்டெலுக்கு வந்து மாறிக்கலாம். அந்த மாதிரி பேங்க்லேயும் இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பரை மாற்றாமலேயே டேரெக்டாக நீங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் இந்தியன் பேங்க் அதே நம்பருக்கு மாறிக்கலாம் அப்படின்ன மாரி ஒரு வசதியை விரைவில் அமல்படுத்த போகிறோம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி போன்ற வங்கிகள் இரவு நேரங்களில் 7:30 மணிக்கு மேல் செய்யப்படும் ஏடிஎம் பரிவர்த்தனைகள் அடுத்த நாளின் கணக்காக எடுத்துக்கொள்ளும் புதிய முறையை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 7:30 மணிக்கு மேலே ஏடிஎம்லாம் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த நாளில் கணக்கில் வரும் அப்படின்ற மாரி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு புதிய வகையான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஏப்ரல் 1 முதல். ஸோ ஃபோன்பே, ஜிபே பயன்படுத்துகிறவங்க, ஏடிஎம் பயன்படுத்துகிறவங்க, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த மாற்றத்தெல்லாம் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.